வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நாட்டாமங்கலம் காவேரி கிராஸுக்கு மத்தியில் பவானி மெயின் ரோட்டில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ மகா முத்துமுனியப்பன் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களுக்கும் வேண்டிய வரம் கொடுக்கக்கூடிய காவல் தெய்வம், எல்லை காவல் தெய்வமாகவும் நம்ம கிராமத்துக்கு நம்மளுக்கு முக்கியமான தெய்வத்தில் ஒன்று நம்ம கருப்பசாமி இந்த மாதிரி வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தில் ஒன்று நம்ம முத்துமுனியப்பன். இதோடைய பூர்வீகத்தை பார்த்திங்கன்னா 4 தலைமுறைகளை நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். முன்னோர்களுடைய வழிபாடு தலங்களாக இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆடு, கோழி, பன்றி போன்ற முப்பூசைகள் போன்ற பூஜைகளும் சிறப்பான பூஜை நடைபெறும். அதே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எல்லாம் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு சிலைகள்லேயும் வேண்டுதலை பிரார்த்தனைக்கு புத்திரப்பாக்கியம், அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்கறதுக்கு வேண்டுதலை இது பண்ணுவாங்க. அந்த வழிபாட்டு இதில் சிறப்பான முறையில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். அதேமாரி அவர் மற்ற அந்த வேல் சாத்துவது, மற்ற அவர்களுக்கு விருப்பமுள்ள பிரார்த்தனைகளை வேண்டுதல் வச்சு அந்த கடவுள் நம்மளுக்கு துணையாக இருந்து அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகளை சரி செஞ்சு கொடுப்பாரு. நம்பியவருக்கு அவர் காவல் தெய்வம். எல்லை, அதாவது வாகன ஓட்டிகள், அதாவது டிரைவர் குடும்பத்தாருக்கும் சரி, டிரைவர்களுக்கும் அவர் ஒரு வாகன பாதசாரியாகவே இருந்து வழிநடத்தி வரக்கூடிய ஒரு குலதெய்வமாக நாங்கள் வழிபாடு பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ஆலயத்தில் சராசரி 4 தலைமுறை அவங்க முன்னோர்களுடைய வழிபாட்டு தலைமை அவங்க எங்களுக்கு எவ்வாறு இந்த இடத்துல பூஜை முறைகள் நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தார்களோ அதே போல் நாங்களும் அவர்களை பின்பற்றி இந்த தெய்வத்துக்கு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி இவருடைய புகழ் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஒரு கேரளா, கர்நாடகா, இந்த பிற மாநிலங்களிலிருந்து இந்த இறைவனை வழிபாடு பண்ண வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தர்களுடைய வேண்டுதலையே அவர் செவி சாய்க்கிறதுனால எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புத்தன்மை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும், அதாவது இப்போ ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் இந்த இடத்துல நடத்துகிறாங்க. இதுக்கு திருவிழா காலங்கிறது ஆடி மாதம் 18, ஆடி 18, 21, ஆடி தலையாடி இவை போன்ற முக்கிய நாட்களில் சிறப்பான முறையில் திருவிழா போன்று திருவிழா பண்ணி கோயில் பூஜை, சிறப்பு பூஜை, பலி பூஜைகள், அதாவது ஆடு, கோழி, பன்றி இவை போன்ற முப்பூசைகளும் செய்வார்கள். சில மக்கள் பக்தர்கள் ஆடு மற்றும் கிடாய்களை வெட்டி பலியிட்டு அன்னதானத்தை சிறப்பாக நடத்துவார்கள். அதே ஏழையற்ற குழந்தைகளுக்கு மற்றவர்களும் அன்னதானம் வழங்கும் இடமாகவும் இந்த காவல் தெய்வம் அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இந்த இடத்தில் மற்றவர்களுக்கு யாராவது பில்லி, சூனி, ஏவல் இவை போன்ற உபத்திரங்களால் மற்றவர்கள் பாதிப்படைந்து இந்த இடத்தில் ஐயனுடைய பதிமெண்ணை மிதித்தால் அந்த சகல பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று இந்த இடத்துல பரிகார பூஜை செய்து அவர்கள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுபகுமார தேர்வில் வீடு திரும்புவார். அதே மாதிரி வழியில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் குடும்பத்தினருக்கும் காவல் தெய்வமாக விளங்கும் அவருடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனசாரிகளுக்கு துணையாகவும் ஒரு வாகன ஓட்டியாகவும் அவர் சென்று இருக்கிறார். அதாவது நம்மளது கிராமத்தில் காவேரி கிராஸ் பகுதியில் சித்தன் என்ற ஒரு வாகன ஓட்டி இருந்தார். அவர் இப்பாதையில் ஒசூரிலிருந்து தருமபுரி நோக்கி வரும் பொழுது அவர் ஒரு சில நிமிடங்களில் கண் அசைந்து உறங்கிவிட்டார். அந்த இடத்தில் இறைவனின் மனதில் அவர் எப்பொழுதும் குலதெய்வமாக வழிபாடு சென்று இங்கே வந்தாலும் இந்த இடத்தில் வழிபாடு சென்று கொண்டு தான் போயிருப்பார். அப்பொழுது அவர் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கும்போது ஒரு சில நொடிகளை கண்ணிமைகள் மூடியதும் உறங்கிவிட்டார். அவரையே அறியாமல் 1 கிலோமீட்டர் தூரம் அவர் அந்த இடத்துல வாகனத்தை ஓட்டி சென்றார். அப்பொழுது திடீரென்று வியப்புடன் விழித்து பார்க்கும்பொழுது ஒரு பாதை தடம் பிறந்து மறுபடியும் பாதையில் சரியான முறையில் ஓட்டுகிறார். அப்பொழுது நம்ம இறைவன் கூடையே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறார்ன்ட்டு அவர் இந்த ஆலயத்தில் அவர் ஒரு மரியாதை நிமித்தியான இவர் துணையாக இருக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துல வழிபாடு பண்ணி கொண்டு போயிருக்கிறார். அவர் பெயர் சித்தன். நம்ம கிராம பகுதியில் தான் காவேரி கிராஸ் என்ற பகுதியில் அவர் குடியிருக்கிறார். சொப்னே வலதராய் மகாமணி பாதமணி முத்துமணிப்பா காத்து கருப்பு கண்டிச்சு பாருக்கு செய்வனே எதிர்ந்தால் இந்த இடத்துல நல்லபடி கொண்ட வலதராய் மகாமணி பாதமணி முத்துமணிப்பா குழந்தையோட தேகத்தில் பிணி பீட பில்லி சீனி ஏவல் காத்து கருப்பு கண்டிச்சு பாருக்கு செய்வனே எந்தர தந்தர உருவம் இருபத்தி எதிர்ந்தாலும் விலை பண்ண ஆரோக்கியமான உடல் பலது கொடுத்து நோய் இதெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிட்டா வலதராய் மகாமணி பாதமணி முத்துமணிப்பா உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை எந்த ஒரு நோய் பிணி தான் இருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணோடைய தேகத்தில் இருக்கிற பிணி பீட பில்லி சீனி ஏவல் காத்து கருப்பு கண்டிச்சு பாருன்னு எது இருந்தாலும் விலகி போன ஆரோக்கியமான உடல் பலது கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து அந்த குழந்தைக்கு நல்லது ஒரு இதாக கொடுத்து வழிவமைச்சு கொடுக்கின்றா வலதராய் மகாமணி பாதமணி முத்துமணிப்பா. அவர் கண்ணை பாருங்க ஊத்து, அவரையே பாருங்கள், வேறு எதையும் மனசில் இது பண்ண வேண்டாம். என்னுடைய பிரச்சனையை
நீ எனக்கு தீர்த்து கொடுப்பா. ஒரு நாள் நான் அதாவது உடம்புல என்ன பிரச்சனை தெரியல, அவதிப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி மனசுக்கு வந்து காலில் இருக்கிற சட்டையை சுற்றிடுங்க. அவரை கண்ணே விட்டு பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. காற்று கருத்து கண்டித்து பாருங்கன்னு ஏன் கற்று மாதிரி வேலையில் ஏதாவது இந்த இடத்துல வேலையில் வந்திருக்க சாதனை வைக்கிறது குழந்தைக்கு பரிபூர்ண குணமடைந்தா வளர ராமனி சாதனை நிற்கணும் இருப்பா. கழுத்தை நெட்டிடுங்க, கை உதருங்க, காலை உதருங்க, பொறுமையாக உதருங்க. போதும். போதும். சாமியை பாருங்கள், சாமியை நல்லா ஊற்று பாருங்கள். காசு இந்த ஓரம் வச்சுக்கங்க, போகும்போது எடுத்துக்கிங்கன்னா மேலே அவரையே பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. என்ன பண்ணுது இப்போ உடம்புக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு? படப்படப்பு இருந்துச்சா? ஒரு பயந்த மாரி, ஒரு படப்படப்பு தன்மை இந்த மாதிரி இருந்துச்சு. கை கால் குடைச்சல் இந்த மாதிரி. இப்போ அந்த படப்படப்பு தன்மை இந்த குடனி பாரம்பரிய இருப்ப வரும்போது கழுத்து வலி இருந்துச்சுல பிடிச்ச மாரி எப்படி இருக்கு? இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஒரு படப்படப்பு இருக்கா? அதாவது வரும்போது உடம்பு பார்த்தீங்கன்னா யாராவது கனமான வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பயந்த மாரி இருந்துச்சுங்களா? வேறு தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவு இறந்துவீங்களா வராங்களா? உடம்பு மேலே வராது, காற்றப்போ அப்படியே ஒரு வெயிட் அமுத்துற மாதிரி இருக்குது. என்ன தொழில் செய்கிறீங்க? கூலி வேலைக்கு எல்லா வேலைக்கும் போகிறீங்க. சரி. நம்ம வீட்டுடைய நிலவாசல் திட்டத்தை எந்த பிரதேசத்தை பார்த்துருக்கு? நல்லா இருக்கு, சந்தோஷம். அவர் கண்ணியை ஊற்று பாருங்க, வேறு எங்கேயும் பார்க்க வேண்டாம். அதாவது ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு கொட்டாவி மாரி இந்தமாரி கண்ணு இழுத்து கட்டுற மாதிரி கட்டுதுங்களா? அந்த மாரி இருக்கு. அதாவது சாமியே நல்லா உத்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சா? எத்தனை நாள் அந்த மாதிரி இருக்குதுங்க? ரொம்ப அதான் ஒரு சுமாராக எத்தனை நாள் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது? கோயிலுக்கு போனால் அந்த கறிக்காய் ஏதாவது சாப்பிட்டோம்னா, அதாவது ஆயின்னு ரொம்ப சாப்பிட்றதுக்கு தோணும், ஆனால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குதா? பசிக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு சேர்த்து சாப்பிட்லான்னு சாப்பிட முடியாது. வாமிட் ஆகிற மாரி கொமட்டிக்கு வருதா? ஒரு நேரம் விட்டு பாருங்க. கருப்பு கண்டிசிப்பு அருகும் செய்வனே எந்திர தந்திர உருவமரத்தில் இருந்தாலும் விலைக்கு போயணும். வழித்தடத்தில் பயந்திருந்தாலும் சரி, உருவபொம்மை வச்சு இந்த இடத்துல குழந்தைய ஏதோ நிர்மூலமாக்குறது செய்வன கோளாறு பண்ணி இருந்தாலும் கட்டடிஞ்சு கட்டி நீங்கணும். குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, சகல பிரச்சனை தீர்ந்து இந்த இடத்துல விலங்கு போட்டுருந்தார் வேலையில் முடியெடுத்து அடிக்கிற இந்த குழந்தைகள பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகணும். வலதுரை மகாமுனி பாதமணி முத்துமணி அப்பா போச்சுனுமா? போச்சுன்னு அப்படியே எந்திரிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பயந்தது தான், பயப்பட வேண்டாம் சரியா? அது வேலைக்கு போகிறீங்க இல்லையா? நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். வேறு எந்த இது பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் வீடியோ பில்லி சொல்லி எவ்வளோ காப்பி கருத்து கண்டிப்பாக கவர் செய்யணும். எந்திர தந்திர உருமரது இருந்தால் விளைவிக்கணும். ஆரோக்கிய உடல் கொடுத்து நோய் நம்பி வச்சுக்கணும். இங்கே போகும்போது ஒரு இடத்துல ஒரு பாக்கு வாங்கிக்கோங்க கடையில். ₹1 காசை வச்சு இடத்துல பார்த்து தலையை 3 தடவை சுற்றுறீங்க. முக்கு டீ தடவை வீட்டில் 3 தடவை சொல்லுங்க. அந்த 3 தடவை தலை பின்னாடி போட்டுருங்க. ஒரு காயை 2ஆக வெட்டி தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே போகணும்.
மீதி ஒரு காயை ஜூஸ் மாதிரி குடிங்க. உப்பு சக்கரை எதுவும் போடாமல் ஜூஸ் மாதிரி குடிங்க. மறு 2 காய் இருக்குது இல்லையா, நாளைக்கு 12 மணிக்கு ஒரு காய் கலக்கி ஊற்றுங்க, ஒரு காய் உள்ளே கொடுங்க ஜூஸ் போட்டு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கவுச்சி போடக்கூடாது. இது இப்படி தரத்தில் சுற்றி போகிறேங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.